மகாவிஷ்ணு, ஷீலா கொலை வழக்குல அன்னைக்கு நான் சொன்ன முதல் தடையாது ஒரு சிகப்பு மோட்டார் பைக். அதுல ஒரு மஞ்சள் கொடி கட்டி இருந்தது. அது யாரும் பாக்கல, நான் மட்டும் கவனிச்சிட்டேன். இல்லங்க என்னங்க, நாட்டுல 1000 கோடி இருக்கு, அதுல ஒரு கோடியை பாத்திருக்கீங்க, அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அந்த காலத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு இயக்கம் நாடு பூரா ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்த நேரம். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம ரொம்ப பேர் அந்த இயக்கத்துல உறுப்பினரா சேர்ந்தாங்க. அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் வாகனங்கள்ல இந்த மஞ்சள் கொடியை கட்டிக்குவாங்க. அப்படின்னா அந்த மோட்டார் பைக்குக்கு சொந்தக்காரன் அந்த சங்கத்துல ஒரு அங்கத்தினரா இருந்திருக்கணும் இல்ல? கரெக்ட். அவன் ஒரு விபரீதமான ரசனை உள்ளவன். ஏன் அப்படி சொல்றீங்க? கொலகாரனோட மணி பர்ஸ் தான் ஷீலா வீட்டுல கிடந்தது. அது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். அது ஒரு வினோதமான பர்ஸ். விதவிதமான பர்ஸ நான் பார்த்திருக்கேன், ஆனா இந்த வினோதமான பர்ஸ நான் பார்த்ததே இல்லையே. சாதாரண ஒரு பர்ஸ் எதுல செய்வாங்க? தோல்ல. என்ன தோல்ல செய்வாங்க? ஆட்டு தோல், மாட்டு தோல். அதான் இல்ல, இந்த பர்ஸ் மனுஷன் தோல்ல செய்யப்பட்டது. மனுஷன் தோலா? என்ன பயந்துட்டீங்களா? ஆமாங்க, பாருங்க நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. இப்ப சொல்லுங்க, எந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரி பர்ஸ வச்சிருப்பான்? சந்தேகமே இல்ல, ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி வேலையை செய்வான். ஏன் உடல கூறு போட்டு பாக்குற மருத்துவ கல்லூரி மாணவனா இருக்க கூடாதா? You mean a medical student? ஏன்? Oh my god, நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. இதுக்கே இப்படி மலைச்சு போயிட்டீங்களே, அடுத்து நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா சிலையா மாறிடுவீங்க. நான் சிலையா மாறதுக்குள்ள சீக்கிரம் சொல்லுங்க. என் மடியில படுத்துக்கோங்க, அப்பதான் கதையை சொல்லுவேன். வேண்டாங்க, வெக்கமா. அப்ப நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, படுத்துக்கிறேங்க. இப்ப சொல்லுங்க. செத்து கிடந்த ஷீலா கர்ப்பவதியா இருந்தான்னு பிரேத பரிசோதனையில கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவ 3 மாசம் கர்ப்பிணி. போலீஸ்க்கு தெரியாத இந்த உண்மை உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? அந்த நேரத்துல நான் தனியார் ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஷீலா எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா. அடிக்கடி வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்லி எங்க டாக்டர் வந்து கேட்டா. மருத்துவ பரிசோதனை பண்ணினோம். அவ 3 மாசம் முழுகாம இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஷீலா ஒரு கன்னி பொண்ணு, கருவுற்றிருக்காங்கிற உண்மைய தயக்கத்தோட சொன்னோம். அவ அதிர்ச்சி அடைறதுக்கு பதிலா ஆனந்தப்பட்டா. யாருக்காவது சின்ன வீடா போறியான்னு தமிழ்ச்சா கேட்ட. அது என்ன இருந்து வேண்டா. அப்புறம் 2ஆம் தாரமா போறதுக்கு ஒண்ணு நான் தர பொண்ணு எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு பிரம்மச்சாரின்னு பெருமையா சொன்னான். அந்த பிரம்மச்சாரி பேரு என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் ப்ராசிக்யூட்டர் எத்ராஜ் பேசுறேன். அம்மா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்லயே புக் ஷாப் ஆரம்பிக்க போறாளா? இருக்கும், அவங்கள கேளுங்க. இந்தாங்க பில்லு. ஓ காட், 12,300 ரூபா பில்லு. இது முதல் டெலிவரி தாங்க, இன்னும் 2 வாரம் கழிச்சு 2வது டெலிவரி வரும். ஐயோ, என் காசெல்லாம் காகிதமா கரையுது. இங்க பாருப்பா, இந்த பில்லுக்கு செக் அனுப்பிடுறேன். இனி என் மக வந்து புஸ்தகம் கேட்டா இருக்கிறதெல்லாம் ஹிந்தி புஸ்தகம் சொல்லி அவனுக்கு ஏமாத்தி அனுப்பிடணும். என் பேச்ச மீறி மறுபடியும் பில் அனுப்புனீங்க, உங்க முதலாளியை கள்ள நோட்டு கேஸ்ல சேர்த்து உள்ள தள்ளி விடுவேன். சார், அவசரப்பட்டு எங்க முதலாளியை காட்டி கொடுத்துறாதீங்க சார். அடப்பாவிகளா. என்னப்பா யார திட்டிட்டு இருக்கீங்க? பேர யார? மாசம் மாசம் உனக்கு புக் சப்ளை பண்றானே அந்த முட்டாளத்தான். நீ ஆர்டர் பண்ண புஸ்தகத்துல பாதியை தான் கொண்டு வந்திருக்கான், மீதியை 2 வாரம் கழிச்சு தான் தருவானா. இதையெல்லாம் நீ ஒரே வாரத்துல படிச்சு பிடிச்சிடுவ. அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுவ? உனக்கு போர் அடிக்காது? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எங்கேயாவது கிராமத்துக்கு போய் சமூக சேவை செய்ய போறியா மகளே? நான் உங்க மகளாச்சே, அந்த மாதிரி தப்பான காரியங்கள்ல இறங்கவே மாட்டேன். 50,000 ரூபாய்க்கு புத்தகம் அனுப்ப சொல்லி அமெரிக்கன் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணிருந்தேன். அது கப்பல்ல வர்றதா இப்பதான் கேபிள் வந்தது. ஐயோ, 50,000 ரூபாயா? உங்க அம்மா சாகும் போது உன்னை என் கையில பிடிச்சு கொடுத்து என் ஒரே மகளை கண்கலங்காம பாத்துக்குங்கன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கு பதிலா என்ன உன் கையில பிடிச்சு கொடுத்து உன் ஒரே அப்பாவை கண்கலங்காம பாத்துக்கிறேன் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு போய் கூடாதா? இப்ப நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. போன வாரம் போலீஸ்காரங்க என்ன தேடி வந்து உன்னை பத்தி துருவி துருவி விசாரிச்சாங்க. உஷார்படுத்தி வைக்கத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். ஆனா என்னுடைய லட்சிய பாதையில சந்திக்க போற வேகத்தடைகளை தகர்த்தெறிஞ்சு உண்மையான குற்றவாளியை அடையாளம் காட்டுற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. அப்பதான் ஷீலாவோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னும் அந்த வீட்டுக்கு யாரும் குடி வரலையா? அது கொலை நடந்த வீடுன்னு பயந்து யாரும் குடுத்தன வர மாட்டேங்கிறாங்க. ஷீலா உயிரோட இருக்கும் போது மாடியில கூட்டும் கும்மா இருக்கும். இப்ப ஒரே மயான அமைதி. என்ன சார், மாடி வீடு காலியா இருக்குன்னு இப்பதானே சொன்னீங்க? தம்பி, நான் குடிக்கிற விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், மாடியில யாரும் இல்ல. ஆள் நடமாட்டம் கேக்குதே.
அதானே எனக்கும் புரியல. ஒருவேளை ஷீலாவுடைய ஆவி ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கும் நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் மேல பார்த்துட்டு வந்துடுறேன். ஆவிய தனியா சந்திக்க போறேன். எங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். விசில் அடிச்சா உடனே வந்துரு. அடடே, நீங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒன்றும் பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லையா? அப்ப சார் பரவாயில்ல சார். குட் நைட் சார். காட் பிளஸ் யூ. வெளியே ஒரே ஜில்லுன்னு இருக்குது. வாயை திறந்தா வார்த்தைக்கு பதிலா ஐஸா கொட்டுது. யார் சார் அது? மாடியில சட்டத்தை கலப்பினது வேற யாரும் இல்ல, இந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரரு. நேத்து புயல் அடிச்சது இல்லையா, ரொம்ப நாளா பூட்டி கிடந்த வீடாச்சே, உள்ள ஏதாவது சேதம் ஆயிருக்குமோன்னு பார்த்துட்டு போக வந்தாராம். அப்படியா? என்ன வர சொல்லி போன் பண்ணீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, அரசியல் நோக்கத்தோட ஆளுங்கட்சி சாடி இருக்காரு. இது யாருடைய தூண்டுதலா இருக்கும்? காந்திராமனுடைய மகன் ராஜேஷ் தான் இதுக்கு காரணம். அந்த குற்றவாளிக்கு அவ்வளவு பெரிய பையன் இருக்கானா? எங்க இருக்கான்? அவன் இப்ப சிட்டில தான் இருக்கான். அவன் ஒரு லாயர்னு சொல்றாங்க. அசம்பிளியில் இந்த விஷயம் பேசப்பட்ட உடனே அவனுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கும்படி ஆர்டர் போட்டிருக்கேன். இங்க பாருங்க தேவசகாயம், நான் அரசாங்க வக்கீல் மட்டும் இல்ல, அரசியல் ஈடுபாடு உள்ளவன். வர தேர்தல்ல ஆளுங்கட்சி சார்பில் எம்எல்ஏக்கு நிக்க போறேன். மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, நான் மந்திரி ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இந்த சமயத்துல எதிர்கட்சிக்காரங்க அவனை பகடக்காயா பயன்படுத்தி இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தினாங்கன்னா மக்கள் மத்தியில ஆளுங்கட்சி மேல இருக்கிற மரியாதை போயிடும். நான் தேர்தலில் ஜெயிக்கிறது 2ஆம் பட்சம் ஆயிடும். அந்த வம்புக்கார வக்கீல உங்க போலீஸ் பாஷையில புத்தி சொல்லி பட்டணத்தை விட்டு சீக்கிரமா அனுப்ப முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் டேக்கிள் பண்றேன். கிங். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு 2 லெட்டர்ஸ் வந்திருக்கு. ரூம் நம்பர் கரெக்டா இருக்கு, ஆனா பேர் மட்டும் வேறையா இருக்கு. என்ன பேர் எழுதிருக்கு? மகாவிஷ்ணு எழுதிருக்கு சார். ஆமா, பாட்டி பாட்டி, அது என் பாட்டி. என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. எனக்கு தான் வந்து கொடுங்க. பொன்னி வெட்ஸ் புருஷோத்தமன். இந்த முகத்தை வீடியோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க? அழகி ஷீலா கொலை வழக்கு. கொலையாளி தப்பி ஓடியதை பார்த்து முக்கிய சாட்சி தந்தி ஊழியர் நம்பிராஜன். வணக்கம். வணக்கம். என் பேர் மகாவிஷ்ணு. சார் பேரு? என் பேர் நம்பிராஜன். ஓ, நான் எங்கேயும் உங்களை அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கேன். நீங்க என்ன அரசியல்வாதியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இப்படி அபாண்டமா புரிஞ்சுறீங்களே, அதான் கேட்டேன். நான் சிங்கப்பூர்ல செட்டில் ஆகி 12 வருஷமாச்சு. பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. அவ கல்யாணத்துல கலந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு மார்னிங் பிளைட்ல வந்தேன், ஈவினிங் பிளைட்ல போயிடுவேன். மன்னிச்சுக்கங்க, தப்பா கேட்டுட்டேன். தட்ஸ் ஆல் ரைட். அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு, அவர் யாரு? வெளிநாட்டுக்காரரு அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ற, உள்ளூர்காரரு யாருன்னு கேக்குற. நீ என்ன மரகலண்ட கேசா? 3ஆவது தடவை மன்னிக்கணும். நான் ஊருக்கு புச்சு, உண்மையிலே அவர் யாருன்னு தெரியாது. அவர் தான் என் கொடைவள்ளல் பிரபுதாஸ். என் வாழ்க்கையில விலைக்கேற்றி வச்சவர். ஒரு காலத்துல நான் சர்க்கார் சிப்பந்தி. அவர் செலவுலயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சிங்கப்பூர்ல இருக்கிற அவர் எஸ்டேட்ல எனக்கு வேலையும் போட்டு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட புண்ணியவான்களை கோவில்ல வச்சுதான் கும்பிடணும். அது என்ன சந்தேகம்? இப்ப கூட பாரு, பொண்ணுக்கு அவர் தான் மாப்பிள்ளை பார்த்தாரு. எல்லா செலவுகளையும் அவரே ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அப்படியா? அது மட்டுமா, பொண்ணுக்கு அவ புருஷனுக்கும் சிங்கப்பூர் எஸ்டேட்ல வேலை போட்டு கொடுத்திருக்காருயா. இன்னும் கதையா கேக்குற, ஆளவுடியா. பொன்னியும் நம்பிராஜனும் ஷீலா கொலை வழக்குல மிக முக்கியமான சாட்சிகள். இந்த 2 பேருக்கு மட்டும் இந்த பராமரிப்பும் பாதுகாப்பும் பிரபுதாசியும் கொடுக்கணும். ஒருவேளை இந்த கொடைவள்ளல் அந்த கொலை வழக்குல ஏதாவது ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருப்பாரோ? God bless you.
God bless you. இந்த குரல் சமீபத்துல எங்கேயோ கேட்ட மாதிரி. அடடே நீங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒன்றும் பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லையா? சரி அப்ப சார் பரவாயில்ல. குட் நைட் சார். God bless you. வணக்கம் சார். அடடே நீயா? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அது எந்த குவார்டர் தகவல்? ஃபுல்லாவே கழு தர்றேன். நீங்க குடியிருக்கிற பலமாடி கட்டடத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அன்னைக்கு ராத்திரி நான் அவரோட பேசிக்கிட்டு இருந்தப்போ நீதான் கேட்டுக்கிட்டு இருந்தியே, அவர்தான். அவர் தானே யாரு? கொடைவள்ளல் பிரபுதாஸ். பிரபுதாஸ்? ஆமா. எதுக்கு அவரை பத்தி இப்ப கேக்குற? அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு டீசென்டான வீடு வேணுமா. ஷீலா வீடு காலியா தானே இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு தெரிஞ்சா சாவியை வாங்கிட்டு போய் அந்த வீட்டை என் ஃப்ரெண்டுக்கு திறந்து காட்டலாம்னு நினைச்சேன். பிரபுதாஸ் கிட்டயும் ஒரு சாவி இருக்கு, எங்கிட்டயும் ஒரு சாவி கொடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே சொல்லி இருக்கேனே, மறந்துட்டிய? ஓ ஆமா, இப்பதான் ஞாபகம். நாளைக்கு என் ஃப்ரெண்டோட வந்து சாவியை வாங்கிட்டு போறேன். இல்ல, நாளைக்கு காந்தி பிறந்த நாள், கடை லீவு. இன்னைக்கே வாங்கிட்டு போடு. இது ஏன் கடை சாவி? இரு. குடுத்தனக்காரங்களுடைய குறைகளை கேட்கிற சாக்குல பிரபுதாஸ் அடிக்கடி ஷீலா வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த சந்தர்ப்பங்கள்ல நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஏது நிலையில பிரபுதாஸ் அவளை கொலை பண்ணிருக்கணும். வெளி உலகத்துக்கு பெரிய மனுஷனா வேஷம் போடுறவங்களுடைய வீட்டு பீரோவை திறந்து பாத்தீங்கன்னா நிறைய எலும்பு கூடுகள் இருக்கும். வள்ளல் பிரபுதாசுடைய பின்னணியை கண்டுபிடிச்சிட்டா அவனுடைய வள்ளல் வெளிச்சத்துக்கு வந்துடும். அது ரொம்ப சுலபம். எங்க லைப்ரரியில இவர்கள் பிரபலமானவர்கள்ங்கிற தலைப்புல ஒரு புத்தகம் இருக்கு. அதுல முக்கியமான புள்ளிகளுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கி இருக்கு. அத புரட்டி பார்த்தா பிரபுதாசுடைய பொய்முகம் தெரிஞ்சிடும். நீ கொண்டான், ஏழுமலை, பரமசிவன், பிச்சை கண்ணு, பிரபுதாஸ். கண்டுபிடிச்சேன். சீக்கிரம் படி. இவர் காலம் சென்ற தர்மதாசின் ஒரே வாரிசு. உடல்நலக் குறைவு காரணமாக படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்ட மருத்துவக் கல்லூரி மாணவன். இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. இவர் ஒரு விளையாட்டு வீரர். குறிப்பாக பல தடவை மோட்டார் பைக் பந்தயங்களில் கலந்து கொண்டு முதற் பரிசை தட்டிச் சென்றிருக்கிறார். ஹரே ராம ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் ஈடுபாடு உள்ளவர். அதில் சில காலம் தீவிர அங்கத்தினராக செயல்பட்டவர். இடது கை பழக்கம் உள்ள இவர் ஏழை எளியவர்களுக்காக தர்ம காரியங்கள் செய்து வருகிறார்.